மலையை ரசிக்கிறதுக்காக வெளியே போக நினைச்சவங்க ஒரேடியா வெளியே போயிட்டாங்க. பாலும் பழமும் கொடுக்குற மாதிரி இங்க ஜூஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ஜூஸை பொண்ணுக்கு கொடுக்க சொன்னா பழக்க தோஷத்துல சியர்ஸ் போட்டுக்கிட்டாரு. 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. ஊசி போடும்போது அந்த நாயோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. உள்ள நுழையிறதுக்காக இவர் கதவை உடைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா முடியல. கொஞ்ச நேரத்துல தன்னோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டும் போது கேக்க பார்த்த ஆர்வத்துல பல் செட்டு தான் வச்சிருக்கோன்றத மறந்துட்டீங்களே. இந்த நாய் கொலைக்கும் போது நடந்த காமெடியை பாருங்க. வாய் மட்டும் கொலைக்கல, பேக்கும் சேர்த்து கொலைச்சிருந்தது. நம்ம ஒருத்தர் காலை வாரி விட நினைச்சோம்னா நம்ம தான் அதுல விழுந்து கிடப்போம். தன்வினை தன்னை சுடும். கோகார்ட் ரேஸ்ல இந்த ஆள் முந்திட்டு போக வேண்டியதானே. முந்தினதும் அவரை கிண்டல் பண்ணியிருக்காரு. அடுத்த செகண்ட் தேவையா நமக்கு இது? 3, 2, 1. இங்க நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க. பயங்கர மழைனால பைக் ஸ்டார்ட் ஆகாம நின்னுடுச்சு. அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு கீழே இறங்கலையே. தண்ணி காலில் பற்றக்கூடாதாமா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வண்டி ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்படுறானே, அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது சரிதான் நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. போலீஸ் செக்கிங்ல இருக்கும்போது இந்த மோப்ப நாய் திடீர்னு இவருடைய பைய மோப்பம் பிடிச்சிருக்கு. பதறி போன போலீஸ் உடனே அவர் பேக்கை செக் பண்ணும்போது அது உள்ள சிக்கன் குழம்பு இருந்திருக்கு. அதை தான் பையன் மோப்பம் பிடிச்சிருக்கான். சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கேட்டா அதான் எடுத்து கையில வச்சுட்டாரு. இந்த பாப்பா நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது இந்தியா மேட்ச் அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இது எந்த டீமுக்கு எதிராக நடந்த மேட்ச்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. போன் கீழே கிடந்திருக்கு. எடுத்து ஐபோன் மாதிரி இருக்குன்னு திருப்பி பார்த்தா எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. இந்த ஆடு அவரை முட்டை ஓடி வந்திருந்தது. ஆனா அவர் எப்படி தப்பிச்சாருன்னா பைக் பிரேக்கை நம்புறாங்களோ இல்லையோ, பாதி பொண்ணுங்க அவங்க கால் பிரேக்கை நம்பி தான் வண்டியை ஓட்டுறாங்க. அப்படி இந்த பொண்ணு பைக் ஓட்டும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. காலை வச்சு அண்டை கொடுத்துருன்னு நினைச்சா பேகனார்ல விட்டு சொருவிடுச்சு. ஓவர் போர்டு வச்சு வீடியோ எடுத்த கேமராமேன் எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. எப்படி விழாம நிக்கிறாரு. இழுத்து பார்ப்போம். சில நேரங்களில் நம்ம பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே வருத்தப்படுவோம். ஓப்பன் பண்ண கையோட ரீப்ளேஸ்மெண்டா போன வால் ஆட்டிட்டு இருக்கும்போது அது பாட்டில தட்டி விட்டதும் பெரிய பெரிய பாத்திரத்துல சமைக்கிறதெல்லாம் தூக்குறது கஷ்டம். ஆனா அதுக்குன்னே ஜுகான்ஸ் ஒரு ஐடியா வச்சிருக்காங்களே. செமல்ல
கருங்காலி மாலை இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குல்ல. கருங்காலி மாலை ஒன்று வாங்கி போகிற பிரச்சனைலாம் சரியாயிடும். தான் ஃப்ரெண்டை கருங்காலி மாலை வாங்க சொல்ல எவ்வளோ வரும்? நான் ஒரு 10 to 15 16K வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில் இருக்கே, 5000 இருந்தால் என் பிரச்சனையே போயிடும்டா. தலைவன் வந்தது தப்பான வழியில, இதுல கோபம் வர. இவன் பண்ணதுக்கு என்ன கிடைக்கணுமோ கரெக்டா கிடைச்சிருச்சு. கார் டயர் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு கார் வீலை கலத்திட்டு எந்த வீலை மாட்டி ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீங்க குரங்கு டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. தன்னையே மறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. நல்ல ரோட்லயே 4 பக்கம் போக வண்டி, இந்த ரோட்ல ஓட்டி கத்துக்கிட்டா நானும் பைக் ஓட்டி கத்துக்கிறேன்னு அக்கா முஞ்சி கோணிக்கிட்டது தான் மிச்சம். இந்த குட்டி குரங்கு அப்பாவை ரொம்ப நேரமா சீண்டிட்டே இருந்திருக்கு. அதுவும் ரொம்பவே பொறுமையா தான் டீல் பண்ணுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல கொடுத்த சாப்பாடை வாங்கிட்டு இது பண்ண வேலை. இங்க இந்த பள்ளத்துல இறங்கின பாண்டா என்ன பண்ணிருந்ததுன்னா, சேட்டக்கார பைய. இந்த ஐடியாவை பார்த்தா உண்மையிலே மிரண்டு போயிடுவீங்க. மழை தண்ணி மீட்டர் மேலே விழக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் பாட்டில் அடுக்கியே தனி பைப் லைனை உருவாக்கிட்டாப்புல. குரங்க பார்த்து குலைச்சிட்டு இருந்த நாய்க்கு அது கொடுத்த பதில் இருக்கே. ஆனா இந்தியாவில் உள்ள ஸ்பைடர்மேனை பார்த்திருக்கீங்களா? பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது எதிரில் வர்றவங்களுக்கு வழி விடுற விதம் இருக்கே. எங்கம்மா புகுந்து போற? நடுவை பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாட்டுக்கு தான் போயிருப்பேன். தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடு. காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போன கடவுள. இவர் ஜாலிக்கு ஹார்ன் அடிச்சு அந்த லேடியை பயமுடுத்தினதும் அந்த லேடி திருப்பி கொடுத்திருந்த பதிலடி இருக்கே. துணியெல்லாம் அயன் பண்ணும்போது மேல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணுவாங்க சுருக்கெல்லாம் போறதுக்காக. அப்படி இவரும் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணியிருந்தாரு. எப்படின்னா, இதுக்கப்புறம் எவனாச்சும் அந்த கடையில் அயன் பண்ண கொடுப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி இல்லைனா வெயிட்டர் கிட்ட கேட்போம். ஆனால் ஜுகான்ஸ் சுலபமான வழியத்தான் எப்பவும் தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு குழம்ப 5 ஸ்டார்காரன் வச்சுட்டான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். 5 ஸ்டார்காரங்கிட்ட இதான் அல்டிமேட்டு. நண்பன் கொடுக்குறானேன்னு நம்பி குடிச்சாரு. ஆனா ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கலந்துட்டாங்கடா. இந்த நாய் ஜாலியா வெளியே சுத்திட்டு எப்படி வீட்டுக்குள்ள வந்திருந்ததுன்னு மட்டும் பாருங்க.
ஒரே ஜம்ப் தான், அலைக்கா உள்ள வந்துடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை மேல ஸ்ப்ரே அடிக்கலாம், ஐயர் மேல அடிச்சு விட்டா எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? அவர் கடுப்பாகி தேங்காவை தூக்கி எரிய போயிட்டாப்புல. நீ இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இங்க எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, ஐயரை மட்டும் குறி வச்சு எரிஞ்சிருக்கான். அதுல கடுப்பாகி ஏழை இப்படி படிக்க இருக்கு மெண்டல் பயிரலாம் செத்தா பயிரலாம். அவர் அது தேங்காவை தூக்க தான் செஞ்சாரு, இவர் எரியவே செஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டதுன்னு தான் புது பைக்கை ஓட்ட கொடுத்துருக்கான். இதுதான் தவறான விஷயம். ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா புது பைக்கை புதருக்குள்ள தள்ளிடுச்சு. ஒரு பேஸ்பால் கேம்ல இந்த பொண்ணுகிட்ட பாலை கொடுத்து த்ரோ பண்ண சொல்லும்போது ஏம் பண்ணதெல்லாம் சரிதான், ஆனா போட்டோகிராஃபர் தான் பாலால தாக்கப்பட்டார். இந்த ஜிம்பாஞ்சிங்க இருக்கு சேட்டைக்காரங்க, அதுவும் இந்த குட்டி பண்ணது. இந்த லேடி அது உள்ள குப்பையை தூக்கி போட்டதும் அந்த பூனை பயந்து போய் எகிரி குதிச்சு ஓடி இருந்தது. அந்த ஆட்டத்தை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணு திருப்பி இருந்ததே ஒரு திருப்பு. விட்டா பைக்லயே அந்த கேட்டை எகிரி குதிச்சிருக்கும் போல. சும்மா என்ன காண்டாம இருக்கத்த பின்னாடி இருந்து சீண்டி இருக்கு. அப்போ ஜூகான்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு என்னென்ன வித்தெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா? மணி 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 பசிக்குது மணி மணி. ஜிம்ல எல்லாரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் ஏதாவது பண்ணுவோன்னு இந்த லேடி இந்த குக்கோட ஸ்கில்ல மட்டும் பாருங்களேன். வேற லெவல்ல 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துடைய கடைசி லாப்ல இவர் கிட்டத்தட்ட முதல் இடத்தை பிடிச்சிட்டாரு. ஆனா பயபுல பினிஷ் லைன் எதுன்னு கூடவா தெரியாம ஓட வந்துச்சு. கடைசியில சில்வர் மெடல் கூட இல்லாம போயிடுச்சு. காரை கரெக்டா கிராஸ் பண்ற இடத்துல நிறுத்தி இருக்கான் இவரு. ஸ்டேஜில் இந்த பொண்ணு வாக் பண்ணி வரும்போது ஓஹோ நேரா கோலுக்கு அடிக்க போறாரு போல. இங்க திடீர்னு யானை ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த லேடி ஓட்டுறத பார்த்து யானையே பயந்துடுச்சு. அந்த யானைக்கு தெரிஞ்சிருக்கு பொண்ணுங்க இப்படிதான் வண்டி ஓட்டுவாங்க, நம்ம தான் உஷாரா இருக்கணும்னு. இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படிதான் ஷார்ட் கட் தெரியுமோ தெரியல, பைக்ல ஈஸியா புகுந்து போயிடுறாங்களே. எப்பவும் போற வழியா இருக்கும் போல. நான் போன இடமெல்லாம் பாதையா மாறணும். மனுஷன் கொடுத்து வச்சவர் நினைப்பீங்க, ஆனா என்ன நடந்ததுன்னு கடைசி வரை பாருங்க. ஒரு கல்யாணத்தோட வரவேற்புல இந்த 2 பேர் ஜோடியா நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா தலைவன் ஆர்வ கோளாறுல தூக்குறன்னு
பைக் ஓட்ட ஆசைப்படுறாங்களேன்னு பைக்கை கொடுத்தா ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எண்டிங் தான் சரியில்லை. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. நிறைய கல்யாணங்கள்ல பொண்ணுங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி என்ட்ரி கொடுத்து பார்த்துருப்போம். ஆனா கேரளால இந்த பொண்ணோட என்ட்ரி கல்யாண பொண்ணே செண்டமல் அடிச்ச வீடியோ ரொம்பவே வைரலாகி இருந்தது. பிளாஸ்டிக்லாம் உடையவே உடையாதுன்னு வித்து பார்த்துருப்போம். அப்படி இந்த வடக்க இதை விற்கிறதுக்காக உமன்ஸ் டேக்கு அரேஞ்ச் பண்ண கபடி போட்டியில இந்த ஆன்டி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஆன்டி பயங்கரமான பிளேயரா இருப்பாங்க போலயே. கொஞ்ச நேரம் படுத்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா இந்த லேடி அவங்கள பயமுடுத்துறதுக்காக பிரிட்ஜ்ல ஜம்ப் பண்ணியிருந்திருக்கு. அது அதுக்கே வனையா முடிஞ்சிடுச்சு. இந்த ஓடி வந்து குதிக்கிறோம் பாரு. கேட்டுக்கு கொண்டு வைக்க சொன்னா வச்சிருந்தா ஒரு டிசைன்ல இதை நம்பி பூட்டிட்டு வெளியூர் போக நினைச்சாரு மனுஷன். வேலைக்கு நடுவுல இந்த லேடி போன் எடுத்து யூஸ் பண்ண நினைக்கும் போது அது ஸ்லிப் ஆகி ஃப்ளையருக்குள்ள விழுந்துடுச்சு. போன் புசுங்கிடுச்சு. மாப்பிள்ளைக்கெல்லாம் இந்த ஜூஸ்ல உப்பு போட்டு கொடுப்பாங்க, அதை பண்ண நினைச்சிருக்கு இந்த பொண்ணு. அதுக்கே வினையா முடிஞ்சிருச்சு. டீம் போட்ட கோல சேர்ந்து கொண்டாடும் போது இதை பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல, இங்கதான் இருக்கு ட்விஸ்டே. அட தைரியமான நாயின்னு நினைப்பீங்க, அது தைரியம். சில பொண்ணுங்களுக்கு சாரி தான் ஒழுங்கா கட்ட தெரியாதுன்னு நினைச்சா இந்த பொண்ணுக்கு ரோட்ல போயிட்டு இருந்தவர் திடீர்னு கூகுள் மேப் பேச்சை கேட்டு உள்ள இறக்கிட்டாரு. இந்த ஃபங்க்ஷன்ல ஐயர் தீபத்தை காட்டும் போது நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஆனா இவரு இங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. பொண்ணோட கர்ச்சீஃப் கீழே விழுந்துடுது. அதை அந்த பையன்கிட்ட எடுக்க சொல்லும் போது மேடைக்கு வந்தவர் யார் பொண்ணுன்னே தெரியாம கையை கழுவலான்னு பைப்பை திறந்தா கடையில் ஹேண்ட் வாஷ் பண்ண இந்த ஜுகான் பண்ணியிருந்த ஐடியாவை பாருங்க. எல்லாரும் தண்ணி அதிகமாக ஊத்துறாங்கன்னு இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்காரு. நீங்க டெலிவரி பண்றதுக்காக சாப்பாடை வாங்கிட்டு போனை பார்த்தபடி நடக்கும்போது
இந்த கேப்ல கிராஸ் பண்ணும்போது எப்படி சிக்கியிருக்காரு பாருங்க. இந்த ஒரு கல்யாணத்துல சாப்பாட்டுக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. அது வெந்ததோ வேகலையோ எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரான்னு தெரியல, ஆனா பார்க்க நல்லா இருக்கு. சமைச்சு சூடா சாப்பிட்டு பார்த்துருப்போம், ஆனா இவரு எப்படி சுட சுட சாப்பிட்டாருன்னு பாருங்க. இங்க போட்டோ ஷூட்ல பொண்ணு கட்டி பிடிச்சதும் மெய் மருந்து சாஞ்சிட்டாப்புல. இப்பெல்லாம் ஃபோல்டபிள் லேப்டாப்பே வந்துடுச்சு. அதை இவர் கஸ்டமருக்கு காட்டிட்டு இருக்கும்போது yang paling penting nih 360 derajat. Nah, என்னடா நடக்குதுங்க? இங்க என்ன நடக்குது புரியலையே. இல்ல புரியல. கல்யாண பொண்ணு பக்கத்துல இருக்கு, ஆனா வேற ஒரு பொண்ணுக்கு குலாப் ஜாமுன் ஊட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காப்புல. அட பாவி, டாஸ்கி அந்த ஓட்ட வழியா அசால்ட்டா ஜம்ப் பண்ணிடுச்சு. அதே வேகத்துல மறுபடியும் ஜம்ப் பண்ணும்போது ஐயோ மூக்கு பஞ்சர் ஆயிடுச்சே. ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல மாப்பிள்ள வாங்கின பல்ப பாருங்க. கருமாயிச பூமரங் எஃபெக்ட். ஏன் இதை பார்த்தீங்கன்னா புரியும். இங்க இந்த ஒரு கல்யாணம் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனா அதான் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போம், பார்த்தா அந்த பக்கமும் மலை. இந்த கார்ல இண்டிகேட்டர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பாருங்க. என்ன பாஸ் பண்றீங்க? இண்டிகேட்டர்ல நீ அவனை இடிச்சிட்டா, அத என்ன உட்கார வச்சுட்டான். சமீபத்துல இந்த ஒரு ரீல்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்தது. அதை இந்த கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் அப்போ குதூகலமா ட்ரை பண்ண நினைச்சாங்க, ஆனா என்ன இந்த இடிக்க கவுந்துட்டாரு. இன்னும் எவ்வளவோ தாங்கணும் தலைவரே. தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக கேனை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. சே, பலசாலி தான், அசால்ட்டா தூக்கி. மச்சான் வாங்கிட்டேன்டா, வாங்கிட்டேன். அச்சச்சோ. இந்த குரங்கு சப்வே சர்ஃபர் விளையாண்டுகிட்டு இருக்கு. இந்த கிளிப்பிங்க பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்தது. சோப் போட்டு குளிக்கிறான் சார். சோப் போட்டு குளிக்கிறான். ஒரு எலி எவ்வளவு அழகா சோப்பு போட்டு குளிச்சிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சம்பவம் நடக்கவே கூடாது. கிராஸ் பண்ணி வந்து செருப்பை போடலான்னு நினைக்கும் போது சில நேரங்கள்ல சூப்பரா டான்ஸ் ஆடுற சம்பவங்களும் பதிவாயிருக்கு. மியூசிக் ஏத்த மாதிரி ஸ்டெப்பை போட்டு அங்கிருந்த எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு. போட்டோகிராஃபர் கிட்ட என்னெல்லாம் கேக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.